Cbse Class 12 Computer Science with Python Chapter 1 Part 10 வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் if conditions. If condition அப்படின்னாலே as usual if we are giving one condition, that condition will be true means body of the loop will be executed. If the condition is false means it will be executed on the last statement. Okay. First one, plain if conditional statement. எப்படி syntax எழுதணும்னு பாருங்கள். if conditional expression statements நீங்கள் எவ்வளோ statements பண்ணாலும் கொடுக்கலாம். சரியா? பர்டிகுலராக ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் கண்டிஷனை விட்டு வெளியில் வந்துடும். given the flow chartலையும் பாருங்கள், அந்த ப்ராசஸிங் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க சின்டாக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ கிரேட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நமக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ டிட் வெல், நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, ஏ வந்து கிரேட்டர் தேன் பியாக இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த இது வந்துட்டு பி வந்துட்டு பெருசாகவும் ஏ வந்துட்டு சின்னதாக வந்ததுன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதுக்கு லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். சரியா? இதுதான் வந்துட்டு சிம்பிள் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராசஸிங் எல்லாம். நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு எல்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று சொல்லி எக்ஸ்ட்ரா நம்ம கொடுப்போம். அங்கே என்ன பண்ணணும், கண்டிஷன் ட்ரூனா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா லூப்பை விட்டு கண்டிஷனை விட்டு வெளியில் வந்துடும்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி இங்கே கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்துட்டு 5ன்னு கொடுத்துங்க. 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ 5 இஸ் 0 ஆஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர். அது வந்துட்டு ஏவோட இருக்கும்போது 0 விட அது பாசிட்டிவ் நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏக்கு வந்துட்டு -1 கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு கண்டிஷனும் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இஃப்க்கும் சரி எல்ஸுக்கும் சரி கோலன் வந்து எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு பிளாக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இஃப் பிளாக் அப்படிங்கிறது இஃப்லேருந்து எல்ஸ் பார்ட் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இதுதான் நமக்கு இஃப் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஃப் எலிஃப் எலிஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா 2 கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூனா கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எலிஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எலிஃப் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் எலிஃபில் இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ப்ராசஸிங். ஒன் மோர் எக்ஸாம்பிள் given here. if runs greater than or equal to 100, அப்போ greater than or equal to கொடுத்துட்டாங்க. ரன் வந்துட்டு உங்களுக்கு 101 இருந்தால் கூட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் 99 அதாவது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ, ஃபஸ்ட்டு கண்டிஷனு 101 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இங்கே 101 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50. ஹியர் ஆல்சோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ்னா செகண்ட் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. எலிஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ்க்கு வரும். எலிஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ப்ராசஸிங். இஃப்ல நம்பர் லெஸ் தென் ஈக்குவல் டு 0 பிரிண்ட். இங்கேயும் பாருங்கள், நம்பர் 1 கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு,
இங்கே வந்துட்டு -1 கொடுத்தீங்கன்னா எலிப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எலிப்பும் நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப், அதாவது கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் அதுதான் இங்கே ப்ராசஸிங் நடக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுங்கள். இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். அகெயின் அந்த கண்டிஷன் வேலை முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் அது ட்ரூனா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் ஒரு எல்ஸ் பார்ட், அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டோரிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், ஓகே, அதாவது அண்டு கொடுத்து வந்துட்டு நீங்கள் நிறைய நேம்ஸ் கொடுத்து வேல்யூஸ் கன்சிடர் பண்ணி அது ஒரே நேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டோரிங் கண்டிஷன்ஸ். திஸ் கண்டிஷன் இஸ் கிவன் நேம் ஆஸ் ஆல். A, B, C. A is equal to 1, B is equal to 2, C is equal to 3. எல்லாமே வந்துட்டு ஆல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே நமக்கு ஸ்டோராக இருக்கும். இஃப் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த 3 கண்டிஷனும் செக் பண்ணி நமக்கு ரிசல்ட் வரும். ஓகே, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இதாவது அங்கே நம்ம கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ் அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். பட் இங்கே இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகிற வரைக்குமே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதில் மோஸ்ட்லி நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், டூபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸிங்கும் நமக்கு இருக்கும். சிம்பிளாக ஒரு லூப் கண்டிஷன் பாருங்கள். வேரியபிள் இன் சீக்வன்ஸ், அதாவது ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு இவ்வளோக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரணும், இவ்வளோ வேல்யூஸை நமக்கு 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எலமெண்ட், ஃபார் அப்படிங்கிறது கீவேர்ட், எலமெண்ட் அப்படிங்கிறது வேரியபிள் நேம். இந்த எலமெண்ட்குள்ளே 10, 15, 20, 25 இந்த வேல்யூஸ் இருக்குது. சரியா, இப்போ எலமெண்ட் வந்துட்டு 10 அப்படின்னா +2 ஆட் பண்ணி அகெயின் நமக்கு ரிப்பீட் ஆகணும். ஸோ 12 நமக்கு ரிப்பீட் ஆகும். அகெயின் இப்போ 15, நெக்ஸ்ட்டு 20, அப்புறம் 25, அதுக்கப்புறம் எந்த வேல்யூஸும் இல்லை. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் பேஸ்ட் ஃபார் லூப். ரேஞ்ச் வந்துட்டு நீங்கள் 3, இப்போ 18 கொடுத்துருக்கீங்கன்னா ப்ரைவேட் வேல்யூ, அது பிரிண்ட் வேல்யூனா அதில் இருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாப், இதிலேருந்து இது வரைக்கும். ஸ்டாப் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும். ஸ்டாப் அப்படின்னா இதோட ஓகே 0 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸ்டாப்பு ஸ்டெப்பு அப்படிங்கிறது ஜம்ப் பண்ணி 2 வேல்யூஸ் வந்துட்டு தள்ளி ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் 7 அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அவ்வளோ வேல்யூஸ் வந்துடும். இப்போ 5, 12 அப்படின்னா 5லேருந்து 12க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வரும். ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் 12 வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வராது. இப்போ 5, 13, 2 அப்படின்னா 5, 13, 2 5லேருந்து 13க்குள்ளே 2 வேல்யூஸ் தள்ளி நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு 10, 4 அப்படின்னா 10, 4லேருந்து எந்த வேல்யூஸுமே நமக்கு இல்லை. ஸோ நோ வேல்யூ. 10, 4 -1 அப்படின்னா டிக்ரிமெண்ட் 10, 9, 8, 7, 6, 5 அதாவது 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் வந்துடும். while loop அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன், அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், while count greater than equal to 0. நம்பர் 1ல் இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்குகிறோம் ஃபஸ்ட் நம்பர். நம்பர் 2லேயும் சேம் இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், இன்புட் செகண்ட் நம்பர் வாங்குகிறோம். ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல 0ன்னு வந்துட்டு அஷ்யூம் பண்ணியாச்சு. கவுண்டில் வந்து நம்பர் 1 அதாவது n1 அப்படிங்கிற வேல்யூ வந்து கவுண்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ 4 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இந்த வேல்யூஸ் நீங்கள் உங்களோட இஷ்டம் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். while 4 is greater than 0, ஸோ கண்டிஷன் ட்ரூ. count equal to count -1, அப்போ 4 - 1 நமக்கு கவுண்டில் 3ன்னு ஸ்டோர் ஆகும். ப்ராடக்ட் equal to ப்ராடக்ட் ப்ளஸ் n2. ப்ராடக்டில் என்ன வேல்யூ 0ன்னு இருக்குது, அப்போ n2ல் 5ன்னு இருக்குது. 5ன்னு உங்களுக்கு வரும். சரியா, நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் என்ன ஆகும், n1ல் 4, n2ல் 5, ப்ராடக்டில் 20. ஓகே, இதுதான் உங்களோட
ப்ராசஸிங் 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் உள்ளே போகும். இப்போ கவுண்டோட வேல்யூ நமக்கு 3. ஸோ 3 இஸ் கிரேட்டர் தென் 0. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணோம். மறுபடியும் இது ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் கண்டிஷன் இப்போ 3 minus 2 சாரி 3 minus 1 2ன்னு ஆகும். கவுண்டில் ஸ்டோர் ஆகும். கவுண்டோட வேல்யூ 2. ஸோ அகைன் கண்டிஷன் செக் அப் டு 0 வர வரைக்கும் 0 வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகி ஸ்டாப் ஆகும். அப்போ நம்மளோட ரிசல்ட் வந்து இதுதான். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா எவ்வளோ வேர்ட்ஸ் உங்களுக்கு தள்ளி வரணும், இல்லைன்னா இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஜம்ப் ஆகிடணும். இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு நெக்ஸ்ட் எனக்கு ஜம்ப் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பிரேக் அப்படின்னா அந்த பிளாக்கை விட்டு அப்படியே வெளியில் வந்துடுறது. கண்டினியூ ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணுறது. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம லாங்குவேஜ் பேசும்பொழுது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதே தான். ஆனால் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நமக்கு அது கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணக்கூடிய அதே வேர்ட்ஸ் தான் இங்கேயும். மோர் ஆன் லூப்ஸ், நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். லூப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார் லூப் கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் எது வரைக்கும் இருக்குதோ அந்த கண்டிஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் அங்கேயே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்ஸ் ஸ்பாட்க்கு வரும். அதே மாதிரி தான் ஒயிலும் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா எல்ஸ் ஸ்பாட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ப்ராசஸிங் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க டயக்ராமேட்டிக்காக. நெஸ்டட் லூப்புக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி எல்லாமே தமிழில் தான் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸாக இருக்கும். எல்லா கிளாஸஸுமே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.